மாவோயிஸ்ட் சீருடையிலேயே வந்த ஒவ்வொரு மாவோயிஸ்டும் தன்னுடைய ஆயுதத்தை தேவேந்திர பட்னவிஸிடம் ஒப்படைத்துவிட்டு இந்திய அரசமைப்பு சாசன புத்தகத்தை பெற்றுக்கொண்டனர். தற்போது சரணடைந்துள்ள பூபதியின் தலைக்கு மகாராஷ்டிரம், தெலுங்கானா, சத்தீஸ்கர் மாநிலங்களில் 7 கோடி ரூபாய் सन्मानम அறிவிக்கப்பட்டிருந்தது. भूपती हा आपल्या AK-47 रायफल्स माननीय मुख्यमंत्री सरांसमोर आत्मसमर्पण करीत आहे. முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடுகளுக்கு பறந்து பறந்து செல்கிறார் நமது முதல்வர். ஆனால் எந்த வெளிநாட்டுக்கும் போகாமல் தன்னுடைய மாநிலத்தில் இருந்தபடியே 1,30,000 கோடி முதலீட்டை ஈர்த்திருக்கிறார் ஆந்திர முதல்வர். பீகாரின் சபாநாயகரும் 7 முறை எம்எல்ஏவாக இருந்தவருமான நந்த்கிஷோர் யாதவுக்கு இந்த முறை சீட் கிடைக்கவில்லை. தலைமையின் முடிவுக்கு கட்டுப்படுவதாகவும் அடுத்த தலைமுறைக்கு வழிவிடுவதாகவும் நந்த்கிஷோர் அறிவித்திருக்கிறார். இந்த கட்டுப்பாட்டுக்கு பெயர்தான் பிஜேபி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். மாவோயிஸ்டுகளின் மாபெரும் தளபதி சரணடைந்துள்ளாரே. வணக்கம் நண்பர்களே. மகாராஷ்டிரத்தில் மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் அதிகம் உள்ள கச்ரோலி மாவட்டத்தில் அந்த அமைப்பின் மாபெரும் தலைவரும் பொலிட் பீரோ உறுப்பினருமான மல்லோஜுல வேணுகோபால ராவ் என்கிற பூபதி சரணடைந்தார். அவர் கச்ரோலியில் செயல்பட்ட தண்டகாரண்ய சிறப்பு மண்டல குழுவின் தலைவராகவும் அபூஜ்மட் காட்டு பகுதியிலிருந்து இயக்கங்களை முன்னெடுத்த மாவோயிஸ்ட் மத்திய ராணுவ ஆணையத்தின் தலைவராகவும் இருந்தார். பூபதியுடன் பீப்புள்ஸ் லிபரேஷன் கொரில்லா ஆர்மி, அதாவது PGLA எனப்படும் மாவோயிஸ்ட் படைப்பிரிவை சார்ந்த 61 மாவோயிஸ்டுகளும் தங்கள் ஆயுதத்தை ஒப்படைத்து பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்தனர். அவர்கள் தங்கள் வசம் இருந்த 54 ஆயுதங்களை பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைத்தனர். அவற்றில் 7 AK-47 துப்பாக்கிகளும் அடங்கும். சரணடைவது தொடர்பாக பல வாரமாக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வந்த பூபதி திங்கட்கிழமை இரவு பாதுகாப்பு படையினருடன் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தார். அதைத் தொடர்ந்து அடர்ந்த காட்டுப்பகுதியிலிருந்து 25 கிலோமீட்டர் நடந்து வந்த பூபதி சக மாவோயிஸ்டுகளுடன் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட காட்டுப்பகுதியில் சரணடைந்தார். பூபதிக்கு அடுத்த நிலை தளபதியான பிரபாகரன் என்பவர் 4 பெண் மாவோயிஸ்ட் கொரில்லாக்களுடன் அடர்ந்த காட்டுப்பகுதியிலிருந்து வெளியேறி சரணடைந்தார். இவர்களை அழைத்துச் செல்வதற்காக கோட்ரி எனும் காட்டோர கிராமத்தில் C-60 கமாண்டோக்கள் காத்திருந்தனர். பூபதி குழுவினர் வந்து சேர்ந்ததும் அவர்களை கச்ரோலி மாவட்ட காவல்துறை தலைமையகத்துக்கு அழைத்து சென்றனர். தற்போது சரணடைந்துள்ள 69 வயது பூபதி 2010ஆம் ஆண்டு தண்டேவாடாவில் CRPF வீரர்கள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் மூளையாக செயல்பட்டவர். அந்த தாக்குதலில் 76 வீரர்கள் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கொலை முயற்சி, பாதுகாப்பு படைகளை தாக்குதல், தீ வைத்து அழித்தல் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்காக அவர் மீது வழக்குகள் உள்ளன. தற்போது சரணடைந்துள்ள பூபதியின் தலைக்கு மகாராஷ்டிரம், தெலுங்கானா, சத்தீஸ்கர் மாநிலங்களில் 7 கோடி ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்தது. 1980இல் மக்கள் போர்க்குழுவை, அதாவது PWGயை நிறுவுவதிலும் பின்னர் அதை மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் சென்டருடன் ஒருங்கிணைப்பதிலும் முக்கிய பங்கு வகித்தவர் பூபதி. அவரது இளைய சகோதரர் கிருஷ்ணன்ஜி 2011ஆம் ஆண்டு மேற்கு மிட்னாப்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதலில் கொல்லப்பட்டார். பூபதியின் மனைவி தாராக்கா 2018இல் கச்சிரோலி போலீசிடம் சரணடைந்தார். கடந்த சில மாதங்களாகவே பூபதி தன் சக மாவோயிஸ்டுகளிடம் சரணடைவது மட்டுமே வழியாக உள்ளது என கூறி வந்தார். அமைதியும் பேச்சுவார்த்தையும் தற்போது தேவைப்படுவதாக அவர் கூறினார். அவரது யோசனைகளை நிராகரித்த மாவோயிஸ்ட் மத்திய குழு காட்டிக் கொடுக்கும் எட்டப்பன் என்று பூபதியை சாடியது. இந்நிலையில் அவர் தன்னுடைய சகாக்களுடன் சரணடைந்திருக்கிறார். மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ், DGP ராஷ்மி சுக்லா ஆகியோர் முன்னிலையில் பூபதி தலைமையில் சரணடையும் அணிவகுப்பு இன்று நடைபெற்றது. மாவோயிஸ்ட் சீருடையிலேயே வந்த ஒவ்வொரு மாவோயிஸ்டும் தன்னுடைய ஆயுதத்தை தேவேந்திர பட்னவிஸிடம் ஒப்படைத்துவிட்டு இந்திய அரசமைப்பு சாசன புத்தகத்தை பெற்றுக்கொண்டனர். भूपती हा आपल्या AK-47 रायफल्स माननीय मुख्यमंत्री सरांसमोर आत्मसमर्पण करीत आहे.
हा मागील 40 वर्षांपासून माओवादी संघटनेमध्ये कार्यरत होता. महाराष्ट्र शासनाच्या एकूण 60 लाख बक्षिसासह सर्व राज्यांमध्ये मिळून भूपती उर्फ सोनू याच्यावर एकूण 5.5 कोटी रुपयांपेक्षा अधिक बक्षीस जाहीर केले होते. आत्मसमर्पणानंतर पुनर्वसनासाठी केंद्र व राज्य शासनाकडून याला एकूण 25 लाख रुपये बक्षीस म्हणून मिळणार आहेत. तसेच दिनांक 1 जानेवारी 2025 रोजी भूपती उर्फ सोनू याची पत्नी DK பின்னர் அவர்கள் ஒப்படைத்த ஆயுதங்கள் அடுக்கப்பட்டிருந்த நிலையில் குழு புகைப்படமும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. பூபதி சரணடைந்த போது அவரது மனைவியை மேடைக்கு அழைத்து பூங்கொத்து வழங்கினார் ஃபட்னவிஸ். यानंतर या संपूर्ण आत्मसमर्पणाच्या कार्यक्रमासाठी विशेष परिश्रम घेणारे अधिकारी व अंमलदार यांना माननीय मुख्यमंत्री तथा மாவோயிஸ்ட் சரணடைவு நிகழ்வில் பேசிய தேவேந்திர ஃபட்னவிஸ் கச்ரோலியில் மாவோயிஸ்டுகளை களையெடுக்கும் பணி தொடங்கிவிட்டது. பூபதி சரணடைந்திருப்பது மிக மிக முக்கியமானது. காரணம் 40 ஆண்டுகளுக்கு முன் கச்ரோலியில் ஆகேரி சிரோஞ்சா எனும் புதிய குழுவை தொடங்கியதே அவர்தான். இப்போது அவரே சரணடைந்திருக்கிறார் என்றார். भूपती सारख्या अतिशय वरिष्ठ एक प्रकारचं आयडिओलॉजिकल माइंडसेट असलेला संपूर्ण शस्त्रांसहित या ठिकाणी सरेंडर करणं ही देशाच्या इतिहासातली एक अत्यंत मोठी गोष्ट आहे. மகாராஷ்டிரத்தில் மாவோயிஸ்டுகள் சரணடைந்திருக்கும் நிகழ்வு ஒரு மாபெரும் மைல்கல்லாகும். அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் இந்தியாவிலிருந்து மாவோயிஸ்ட் இயக்கத்தை முற்றிலும் அப்புறப்படுத்துவது, மாவோயிஸ்டுகளை இல்லாமல் செய்வது என்கிற ஒரு இலக்கை அமித்ஷா அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். அந்த இலக்கு விரைவில் எட்டப்படும் என்பதைத்தான் பூபதியின் சரண் நமக்கு உணர்த்துகிறது. கூகுளின் மாபெரும் முதலீட்டை தட்டிச் சென்று விட்டதே ஆந்திரம். கூகுளின் மாபெரும் முதலீட்டை ஆந்திர மாநிலம் தட்டிச் சென்று விட்டதாக ஆதங்கப்படுகிறீர்கள். ஆந்திர முதல்வருக்கு சாமர்த்தியம் இருக்கிறது, சாதித்து காட்டியிருக்கிறார். Even Hyderabad, I brought Microsoft at that time. First time Microsoft has come to Hyderabad. Today, Google has come to Visakhapatnam. We are very happy. According to me, we are in an inspiring time. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் $15 பில்லியன், அதாவது சுமார் 1.33 லட்சம் கோடி மதிப்பில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டர், அதாவது செயற்கை நுண்ணறிவு தரவு மையம் அமைக்க கூகுள் நிறுவனத்துடன் ஆந்திர மாநில அரசு செவ்வாய்க்கிழமை ஒப்பந்தம் போட்டது. இந்தியாவில் கூகுள் நிறுவனம் மேற்கொள்ளும் மிகப்பெரிய முதலீடு இதுதான். அதானி குழுமம் ஏர்டெல் நிறுவனமும் கூகுளுடன் இணைந்து கட்டமைக்கும் இந்த புதிய திட்டத்தின் மூலம் சுமார் 30,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, கூகுள் நிறுவனத்தின் கூகுள் கிளவுட் சேவையினுடைய தலைமைச் செயல் அதிகாரி தாமஸ் குரியன் உள்ளிட்டோர் முன்னிலையில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது தொடர்பாக சந்திரபாபு நாயுடு எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட பதிவில் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம். விசாகப்பட்டினத்தில் அமைக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு தரவு மையமானது இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரத்துக்கு அடித்தளமாக இருக்கும். அத்துடன் இந்த மையம் அமெரிக்காவுக்கு வெளியே அமைக்கப்படும் மிகப்பெரிய செயற்கை நுண்ணறிவு தரவு மையமாக விளங்கும். இது மட்டுமின்றி கூகுளின் கடல்வழி இணைய கேபிள்களை நிலத்துடன் இணைக்கும் மையமும் விசாகப்பட்டினத்தில் செயல்படும். இது நாட்டின் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை வலுப்படுத்தும். இதன் மூலம் வசுதைவ குடும்பகம், அதாவது உலகமே ஒரு குடும்பம் என்கிற உணர்வை இந்தியா உயிர்ப்பித்துள்ளது. இது கூகுளின் திட்டம் மட்டுமல்ல, இந்தியாவின் திட்டமும் ஆகும். இதன் மூலம் நாட்டின் செயற்கை நுண்ணறிவு பயணம் தொடங்கி உள்ளது. அதை ஆந்திரம் வழிநடத்தும். இந்தியாவில் வருங்கால தொழில்நுட்பத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமைத்துவத்துக்காக பிரதமர் மோடிக்கு நன்றி என்று தெரிவித்திருந்தார் சந்திரபாபு நாயுடு. பிரதமர் மோடி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் ஆந்திரத்தின் ஆற்றல் வாய்ந்த விசாகப்பட்டினம் நகரில் கூகுள் செயற்கை நுண்ணறிவு தரவு மையம் அமைக்கப்படுவதில் மகிழ்ச்சி. இந்த பன்முக முதலீடு வளர்ச்சியடைந்த பாரதம் என்கிற தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப உள்ளது. இது தொழில்நுட்பத்தை ஜனநாயகப்படுத்துவதில் சக்தி வாய்ந்த ஆற்றலாக இருப்பதுடன் அனைவருக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கிடைப்பதை உறுதி செய்யும். அத்துடன் நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்தை மேம்படுத்தி உலகளாவிய தொழில்நுட்ப தலைமை பீடத்தில்
இந்தியாவின் இடத்தை உறுதி செய்யும் என்றார் மோடி. கூகுள் நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவில், விசாகப்பட்டினம் செயற்கை நுண்ணறிவு தரவு மையம் மூலம் இந்தியாவில் உள்ள நிறுவனங்கள் மற்றும் பயனர்களுக்கு முன்னணி தொழில்நுட்பம் கொண்டு செல்லப்படும். புதிய கண்டுபிடிப்புகளுக்கான நடைமுறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதை விரைவுபடுத்தி இந்தியா முழுவதும் வளர்ச்சி ஏற்படுத்தப்படும் என்றார். இது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், ஆந்திரத்தை போல தமிழகத்திலும் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஆந்திரத்துக்கு போன முதலீடு குறித்து கவலை தெரிவித்திருக்கிற ஒரே தமிழக அரசியல்வாதி பிரேமலதா தான். முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடுகளுக்கு பறந்து பறந்து செல்கிறார் நமது முதல்வர். ஆனால் எந்த வெளிநாட்டுக்கும் போகாமல் தன்னுடைய மாநிலத்தில் இருந்தபடியே 1,30,000 கோடி முதலீட்டை ஈர்த்திருக்கிறார் ஆந்திர முதல்வர். இத்தனைக்கும் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை தமிழகத்தைச் சேர்ந்தவர். அவரை நம்மால் பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை. ஆனால் சந்திரபாபு நாயுடுவால் பயன்படுத்த முடிந்திருக்கிறது. நம்மை நாமே புகழ்ந்து கொண்டே இருப்பதால் எந்த பயனும் இல்லை. மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால்தான் நம்முடைய உயரம் நமக்கு தெரியும். பீகாரில் தற்போதைய அரசியல் நிலவரம் என்ன? பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிடும் 71 வேட்பாளர்கள் அடங்கிய முதல் பட்டியலை அந்த கட்சி நேற்று செவ்வாய்க்கிழமை வெளியிட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்டிஏவின் தொகுதி பங்கீடு அறிவிக்கப்பட்டது. அதன்படி முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம், பாஜக ஆகியன தலா 101 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் தலைமையிலான லோக் ஜன்சக்தி கட்சி 29 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. மத்திய அமைச்சர் ஜிதன் ராம் மாஞ்சியின் ஹிந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா, மாநிலங்களவை எம்பி உபேந்திர குஷ்வாகாவின் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா ஆகிய சிறிய கட்சிகளுக்கு தலா 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பிஜேபி சார்பில் போட்டியிடும் 71 வேட்பாளர்களை கொண்ட முதல் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. அவர்களில் 9 பேர் பெண்கள். தற்போது பீகார் எம்எல்சியாக உள்ள துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி தாராப்பூர் தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ளார். மற்றொரு துணை முதல்வர் விஜய்குமார் சின்ஹா லக்கிசராய் தொகுதியில் 4வது முறையாக மீண்டும் போட்டியிடுகிறார். மாநில அமைச்சர்கள் ரேணு தேவி, நிதி நபீன், நிதிஷ் மிஸ்ரா, பிரேம்குமார், ஜிபேஷ் மிஸ்ரா, சஞ்சய் சரோகி, நீரஜ் குமார் சிங் பப்லு, கேதர் பிரசாத் குப்தா, முன்னாள் துணை முதல்வர் தார் கிஷோர் பிரசாத் ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மாநில அமைச்சர் மங்கள் பாண்டே சிவான் தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கட்சியின் மூத்த தலைவர் ராம் கிருபால் யாதவ் தானாப்பூர் தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். சில தினங்களுக்கு முன் பிஜேபியில் இணைந்த காங்கிரஸ் எம்எல்ஏ சித்தார்த் சௌரவ், ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய முன்னாள் எம்பி சுனில்குமார் பின்டு, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சுர்ஜித் குமார் சிங் ஆகியோருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பீகாரின் சபாநாயகரும் 7 முறை எம்எல்ஏவாக இருந்தவருமான நந்த் கிஷோர் யாதவுக்கு இந்த முறை சீட் கிடைக்கவில்லை. தலைமையின் முடிவுக்கு கட்டுப்படுவதாகவும் அடுத்த தலைமுறைக்கு வழிவிடுவதாகவும் நந்த் கிஷோர் அறிவித்திருக்கிறார். இந்த கட்டுப்பாட்டுக்கு பெயர்தான் பிஜேபி. 7 முறை எம்எல்ஏவாக இருந்த ஒருவர் தலைமையின் முடிவுக்கு எப்படி கட்டுப்படுகிறார் என்பதை பாருங்கள். நந்த் கிஷோர் யாதவுக்கு பதிலாக சஞ்சய் குமார் குப்தா என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு எதிரான அதிருப்தி பரவலாக இருக்கும் நிலையில் பெரும்பாலும் பழையவர்களுக்கே வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 10 எம்எல்ஏக்களுக்கு மட்டும் வாய்ப்பு தரப்படவில்லை. மத்திய அமைச்சர் ஜிதன் ராம் மாஞ்சியின் ஹிந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் 6 வேட்பாளர்களின் பெயர்களை அந்த கட்சி அறிவித்திருக்கிறது. மாஞ்சியின் மருமகள் தீபா, அவரது தாயார் ஜோதி தேவி, அனில்குமார், பிரபுல்குமார் மாஞ்சி ஆகிய எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ரோமித் குமார், லாலன் ராம் ஆகிய வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக தனது கட்சிக்கு 6 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டது குறித்து ஜிதன் ராம் மாஞ்சி அதிருப்தி வெளியிட்டிருந்தார். இருந்த போதிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதை அவர் உறுதி செய்தார். பிஜேபி, ஹிந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா ஆகிய கட்சிகள் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு விட்ட நிலையில் மகா கட்பந்தனில் தொகுதி பங்கீடே இன்னும் முடிவுக்கு வரவில்லை. தொகுதி பங்கீடு இழுபறியில் உள்ளது. பாட்னாவில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தேசிய செய்தி தொடர்பாளர் அபய் துபே, அநேகமாக இன்றைக்கு தொகுதி பங்கீடு அறிவிக்கப்பட்டு விடலாம் என்று தெரிவித்தார்.
பீகாரில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 121 தொகுதிகளில் வருகிற 17ஆம் தேதியும், இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 122 தொகுதிகளில் இம்மாதம் 20ஆம் தேதியும் வேட்புமனு தாக்கல் நிறைவடையும். பீகாரில் என்டிஏ படு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. வேட்பாளர் பட்டியலே வெளியாக தொடங்கிவிட்டது. பெரும்பாலான பழைய எம்எல்ஏக்கள் மீண்டும் இடம் பிடித்திருப்பது மட்டுமே உறுத்தலான விஷயம். அதை சமாளிக்க ஏதேனும் ஒரு வியூகத்தை பிஜேபி தலைமை வைத்திருக்கும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.